ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சியில் வந்து பிரேக் அண்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரேக்னால் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டே இருக்கணும்னா அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் கொடுப்போம். இது வந்து சுவிட்ச்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிலில் யூஸ் பண்ணுவாங்க, டூ ஒயிலில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் லூப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இன்ட்டில் வந்து ஐயை வந்து ஐ வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயை வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. ஐ இஸ் லெஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10 ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இஃப் ஐ இஸ் 4ன்னு சொல்லிட்டோன்னா இஃப்பில் வந்து ஐ ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு எப்போ வந்து 4 தொடுதோ அப்போ வந்து நீ வந்து ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்துருன்னு சொல்கிறோம். அப்போ வந்து பிரேக் கொடுத்துட்டோன்னா பிரேக் வெளியே வந்துருச்சு. இதுதான் இந்த ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பார்த்திங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து அதே போல் தான். கண்டினியூனா வந்து அது ஈக்குவல் ஆகக்குள்ளே அந்த நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வந்துடும். அடுத்தது 5 6 7 8 9 10 அது வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து அந்த ப்ரோக்ராமோட கான்செப்டை பற்றி நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ எப்படின்னா போயிட்டுருக்குன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வந்து இன்ட்டில் வந்து இன்ட்டுன்றது ஒரு டேட்டா டைப்பு. அதில் வந்து வேரியபிள் ஐயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஃபார் லூப்பை எடுத்துட்டிங்கன்னா ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு அசைன் பண்ணியிருப்பீங்க 0ன்னு சொல்லிட்டு. ஐ இப்போ வந்து ஐ வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டீங்க. லெஸ்ஸர் தென் 10ன்னு சொல்லிட்டீங்க. ஐ ப்ளஸ் ப்ளஸ் இஃப் ஐ ஈக்குவல் டு 4 ஐ வந்து 4ன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா அடுத்தது 5 6 7 8 1 2 0லேருந்து 4 வரைக்கும் 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து 5 6 7 8 அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து இந்த வந்து கண்டினியூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படின்னா ஒயில் லூப்பு டூ ஒயிலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து இந்த பிரேக்கையும் கண்டினியூவும் வந்து ஒயில் லூப்பில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஒயில் ஐ இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பிரேக் கொடுத்தீங்கன்னா 4ஓட வெளியே வந்துடும். அதுதான் வந்து எப்போ வந்து ஐயோட வேல்யூ 4ன்னு சொல்லிட்டு வருதோ அப்போ வந்து வெளியே வந்துடும். இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குதுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். அதாவது ஐ வந்து 0வாக இருக்கும், அதுக்கடுத்து 1ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும், 4ஆக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் கொடுத்தோடனே வெளியே வந்துடும். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்களே. இது வந்து பிரேக்கோட எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். கண்டினியூ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். கண்டினியூ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஐ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். ஒயில் ஐ இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு பார்க்குறோம். இஃப் ஐ ஈக்குவல் டு 10 4ஆக இருந்ததுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லுவோம். அப்போன்னா நமக்கு வந்து என்னென்னா 0 1 2 3ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வராது. 5 6 7 8 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் அவுட்புட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிள்லாம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.